ஒரு வீடு, கதவு திறந்திருக்கும், வெளிச்சம் இருக்கும். ஆனா அந்த வீட்டில் ஒரு சத்தம் மட்டும் இல்லை. குழந்தையின் சிரிப்பு, அந்த சின்ன காலடி சத்தம், அந்த அம்மானு கூப்பிடும் ஒரு குரல். அந்த இல்லாத சத்தம்தான் அந்த வீட்டின் மிகப்பெரிய சத்தம். இதை அனுபவிச்சவர்களுக்கு தான் இந்த உணர்வு புரியும். வெளியுலகத்துக்கெல்லாம் நம்ம பலமாகவே இருப்போம், சிரிச்சுக்கிட்டு பேசுவோம். ஆனா இரவு அமைதியில் மனசு மட்டும் கேட்கும். எப்போது நம்ம வாழ்க்கையிலும் அந்த ஒரு மாற்றம் வரும்? உறவினர்களின் கேள்விகள், சமூக அழுத்தம், நண்பர்களின் ஒப்பீடு எல்லாமே சேர்ந்து உள்ளுக்குள் ஒரு சுமையாக மாறும். சில நேரம் என்னாலதான் இதெல்லாம் ஆகலையான்னு நம்மையே குறை சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா இங்கே ஒரு உண்மை இருக்கு. வாழ்க்கை எல்லாத்துக்கும் நேரடியான பதிலை கொடுக்காது. சில சமயம் அது நம்மை ஒரு வேறு பாதைக்கு அழைக்கும். அந்த பாதைதான் ஆன்மீகம், நம்பிக்கை, மன அமைதி. இந்த வீடியோல நீங்க கேட்க போறது வெறும் தகவல் இல்லை. இது ஒரு பயணம், ஒரு உணர்ச்சி, ஒரு நம்பிக்கை. சில விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியம் தரும், சில விஷயங்கள் இது உண்மையான்னு கேட்க வைக்கும். அந்த ஆர்வம்தான் இந்த வீடியோவின் சக்தி. முதலில், குழந்தை பாக்கியம் வேண்டி பல தலைமுறைகளாக மக்கள் நம்பிக்கையுடன் வழிபடும் ஒரு தெய்வம், ஒரு குழந்தை போல இருக்கும் அந்த ரூபம். ஆனா அந்த ரூபத்தில் இருக்கும் அருள் பல குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் மனசார ஜபம் செய்த பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்ததுன்னு பலர் அனுபவம் பகிர்கிறார்கள். இது ஒரு தற்செயலா, இல்ல நம்பிக்கையின் விளைவா? அதை நீங்களே உணரணும். அடுத்து, ஒரு தாய் மாதிரி காப்பாற்றும் சக்தி. திருக்கருக்காவூரில் இருக்கும் இந்த அம்மன் கர்ப்ப பாதுகாப்புக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் புகழ்பெற்றது. பல பெண்கள் இங்கே வந்து கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்களால் முடியாத இடத்திலிருந்து இந்த அம்மன் எங்களை காப்பாற்றினார்னு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நம்பிக்கை, அந்த சரணாகதி, அதுதான் இந்த இடத்தின் சக்தி. ஆனா ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இந்த மாதிரி இடங்கள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது? அது அந்த தெய்வமா, அல்லது அந்த நம்பிக்கையா, இல்ல இரண்டும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு அசாதாரண சக்தியா? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் கிடையாது. ஆனா அனுபவம் மட்டும் சொல்லும். அடுத்து, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தெய்வம். ஆனா இந்த கோணத்தில் யோசிச்சிருக்க வாய்ப்பு குறைவு. வெற்றி துணிவு மட்டுமில்ல, குடும்ப நலனுக்கும் சந்தான பாக்கியத்திற்கும் பலர் வழிபடும் தெய்வம். குறிப்பாக சில நாட்களில் செய்யப்படும் வழிபாடுகள் மனதை ஒரு நேர்மறை ஆற்றலுக்கு கொண்டு போகும். அது ஒரு ஆன்மீக செயல்முறை, மனதையும் வாழ்க்கையையும் ஒரு நிலைப்படுத்தும் ஒரு வழி. இங்கே ஒரு முக்கியமான உண்மை, இது ஒரு நாளில் நடக்கும் அதிசயமில்ல, இது ஒரு செயல்முறை. பொறுமை, நம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் மாற்றம் வரும். பலர் வாழ்க்கை அனுபவம் அதையே சொல்லுது. அடுத்து, ஒரு தெய்வீக உறவு. இந்த இருவரும் சேர்ந்து இருக்கும் ரூபம் ஒற்றுமை, சமநிலை, உருவாக்கம், இந்த மூன்றையும் காட்டுகிறது. சிலர் சொல்வாங்க, எங்களுடைய உறவு வலுப்பெற்ற பிறகுதான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்ததுன்னு. அதாவது ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்ல, தம்பதியரின் மன இணைப்பும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம கிராமங்களில் இருந்து வந்த ஒரு சக்தி, சாதாரணமாக தோன்றும் ஆனா மிகவும் ஆழமான நம்பிக்கை. அம்மா காப்பாத்துவாள்னு ஒரு முழு நம்பிக்கை. அதுதான் பலருக்கு மனதுக்கு ஒரு ஆதாரம். சில விஷயங்களை அறிவியலால் விளக்க முடியாது, ஆனா நம்பிக்கை விளக்கும். இந்த வீடியோ ஒரு குருட்டு நம்பிக்கையை உருவாக்குவதற்காக இல்லை. இது ஒரு சமநிலையான பார்வை. ஒரு பக்கம் மருத்துவம், இன்னொரு பக்கம் ஆன்மீகம். இரண்டும் சமமாக முக்கியம். பரிசோதனைகள், சிகிச்சைகள், வாழ்வியல் மாற்றங்கள், இதெல்லாம் அவசியம். அதே நேரத்தில் மனதுக்கு ஒரு ஆதரவு தேவை. அந்த ஆதரவை தான் இந்த மாதிரி நம்பிக்கைகள் தருகிறது. நீங்க இதுவரை கேட்டது ஒரு ஆரம்ப மாதிரிதான். இன்னும் நாம ஆழமாக போக போகிறோம். எப்படி வழிபட வேண்டும், எந்த நாட்கள் முக்கியம், எந்த மந்திரங்கள் எப்படி சொல்ல வேண்டும், என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும், இந்த எல்லா விஷயங்களையும் படிப்படியாக பார்க்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான யாருக்கோ இந்த விஷயம் தொடர்புடையதா? அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கானது. இது ஒரு தகவல் மட்டும் இல்ல, ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். சில கதைகள் உங்களை கண்ணீர் வர வைக்கும், சில அனுபவங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும், சில வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை தரும். அந்த நம்பிக்கையே இந்த வீடியோவின் உயிர். அதனால் உங்கள் மனதை திறந்து வையுங்கள். எந்த முன்முடிவும் இல்லாம கேளுங்க. ஏன்னா சில பதில்கள் தர்க்கத்தில் கிடைக்காது, அது உணர்வில்தான் கிடைக்கும். இப்போ இந்த பயணத்தை நாம உண்மையா ஆரம்பிப்போமா? ஒரு விஷயத்தை நீங்க மனசுக்குள் கேளுங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல. சில விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்காது.
அதுல முக்கியமான ஒன்றுதான் குழந்தை பாக்கியம். பல தம்பதிகள் இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தனை முயற்சிகள் பண்ணுறாங்க, எத்தனை இடங்களுக்கு போறாங்க, எத்தனை நம்பிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனா சில நேரம் எல்லாமே சரியாக இருந்தாலும் முடிவு கிடைக்காது. அப்போதான் மனசு ஒரு வேறு வழி தேடும். அந்த வழிதான் நம்பிக்கை. இந்த உலகத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மனிதன் எல்லாத்தையும் தர்க்க ரீதியாக விளக்க முயற்சி பண்ணுவான். ஆனா சில தருணங்கள், சில அனுபவங்கள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. அதுதான் ஆன்மீகம். முதலில் நம்ம புரிஞ்சிக்கணும், இந்த வழிபாடுகள் எப்படி வேலை செய்கிறது. இது மந்திரமா, அதிசயமா, இல்ல மனதின் ஒரு ஆழமான இணைப்பா? ஒரு உதாரணம், நீங்க மிகவும் மனசார ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணும்போது உங்க மனம் முழுக்க அந்த எண்ணத்துல ஒருமுகப்பட்டுவிடும். அந்த ஒருமுகப்படுதல் தான் உங்க செயல்களையும் மாற்றும், உங்க வாழ்க்கை முறையையும் மாற்றும். அந்த மாற்றம் தான் மெல்ல மெல்ல ஒரு முடிவாக மாறும். அதாவது நம்பிக்கை என்பது வெறும் ஒரு எண்ணம் இல்ல, அது ஒரு உள்முக மாற்றம். இந்த மாற்றம் ஆரம்பிக்க ஒரு சக்தி, ஒரு இணைப்பு தேவை. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சில தெய்வங்களை இந்த விஷயத்துக்கு குறிப்பாக வழிபட்டாங்க. அந்த வரிசையில் முதலில் நம்ம பார்க்க போவது சந்தான கோபாலன், ஒரு குழந்தை ரூபத்தில் இருக்கும் கிருஷ்ணர். அந்த கள்ளமின்மை, அந்த தூய்மை, அந்த தெய்வீக ஆற்றல், இதை பார்த்தாலே மனசு மென்மையாகிவிடும். மன அழுத்தம் குறையும். அந்த அமைதிதான் உடலுக்கும் நன்மையை கொடுக்கும். பலர் ஒரு எளிய விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க. தினமும் காலையில அல்லது மாலையில ஒரு நேரத்தை முடிவு செய்து அந்த தெய்வத்துக்கு முன்பாக உட்கார்ந்து மனசார ஒரு மந்திரம் சொல்லுறாங்க. அந்த மந்திரம் என்னவென்றால் சந்தான கோபால மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்போது மனம் மெல்ல மெல்ல ஒரு சீரான நிலைக்கு வரும். அந்த சீரான நிலைதான் பதற்றத்தை குறைக்கும், நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சொல்லுற வார்த்தை மட்டும் முக்கியமில்ல, அதை சொல்லுற உணர்வுதான் முக்கியம். அடுத்து நம்ம பேசப்போவது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த இடம், திருக்கருக்காவூர். இது ஒரு கோவில் மட்டும் இல்ல, ஒரு உணர்வு பூர்வமான இடம். பல பெண்கள், பல தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையின் மிக உணர்ச்சிகரமான ஒரு விஷயத்தோட இங்கே வர்றாங்க. அவர்கள் கொண்டு வர்றது பூஜை பொருட்கள் மட்டும் இல்ல, அவர்கள் கொண்டு வர்றது நம்பிக்கை, கண்ணீர், ஒரு எதிர்பார்ப்பு. இங்கே ஒரு சிறப்பான விஷயம் நடக்கும். அவர்கள் ஒரு நெய் அல்லது எண்ணெய் பிரசாதம் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துவாங்க. இது ஒரு சடங்கு மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் இருக்கு. நான் இதை கடைபிடிக்கிறேன், எனக்கு நல்லது நடக்கும்னு மனம் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்புதான் ஒரு நேர்மறை மாற்றத்தை உருவாக்கும். அடுத்து நம்ம பார்க்க போவது முருகப்பெருமான். முருகன் வழிபாட்டில் ஒரு ஒழுக்கம் இருக்கு. குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட முறைகள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்கும். அந்த கட்டமைப்பு தான் மனசை நிலைப்படுத்தும். நிலைத்தன்மை வந்ததும் முடிவெடுத்தல் தெளிவாகும். வாழ்க்கை ஒரு திசையை நோக்கி போகும். பலர் சொல்வாங்க, நாங்க இந்த வழிபாட்டை ஆரம்பிச்ச பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு வந்ததுன்னு. இது முற்றிலும் ஆன்மீகமா, இல்ல மனதின் ஒருமுகப்படுத்துதலா? அதை நீங்களே பகுப்பாய்வு பண்ணலாம். இப்போ ஒரு மிக முக்கியமான பகுதி, சிவன் மற்றும் பார்வதி. இந்த இருவரின் இருப்பு ஒரு செய்தியை சொல்லுது. வாழ்க்கையில் சமநிலை முக்கியம். கணவன் மனைவி உறவு பலமாக இருந்தா அது வாழ்க்கையின் பல விஷயங்களுக்கும் நேர்மறையான விளைவை தரும். மன அழுத்தம் குறையும், புரிந்துணர்வு அதிகரிக்கும். அந்த நேர்மறையான சூழல்தான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு இடம் உருவாக்கும். இதை நம்ம புறக்கணிக்க கூடாது. அடுத்து நம்ம பேசப்போவது ஒரு இயல்பான நம்பிக்கை, மாரியம்மன். இது சிக்கலான சடங்குகள் இல்ல, இது ஒரு எளிய உணர்வு. அம்மா காப்பாத்துவாள்னு ஒரு முழுமையான சரணாகதி. இந்த மாதிரி சரணாகதி சில நேரங்களில் மனசை முழுமையாக லேசாக்கிவிடும். அந்த லேசான தன்மைதான் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கும். இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்? வழிபாடு, நம்பிக்கை, மனநிலை, உறவு, ஒழுக்கம், இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு செயல்முறையாகிறது. ஆனா இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை நிறைய பேர் கவனிக்க தவறிடுறாங்க. அது பொறுமை. பலர் உடனடி முடிவை எதிர்பார்ப்பாங்க. ஆனா வாழ்க்கை ஒரு விதை மாதிரி. நீங்க விதை போட்டதும் உடனே மரம் வராது, அதுக்கு நேரம் தேவை. அதே மாதிரி இந்த பயணத்துக்கும் நேரம் தேவை. இப்போ அடுத்த பகுதியில நம்ம நடைமுறையாக பார்க்க போறோம். எப்படி ஆரம்பிக்கணும், எந்த நாள் நல்லது, எந்த மந்திரம் எப்படி சொல்லணும், எவ்வளவு நாள் தொடரணும், அதிலும் முக்கியமா என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் தான் இந்த காணொளியின் மிக முக்கியமான பகுதி. அதனால் இன்னும் கவனமாக கேளுங்க, ஏன்னா அடுத்த சில நிமிடங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கக்கூடும்.
இப்போ வரை நம்ம பார்த்தது நம்பிக்கை, தெய்வங்கள், மனநிலை, இந்த எல்லாமே ஒரு அடிப்படை மாதிரி. ஆனா இப்போதான் முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிக்கணும். எப்படி வழிபடணும்னு கேட்கும் முன்னாடி எந்த மனநிலையில வழிபடணும்னு கேட்கணும். ஏன்னா மனசு சந்தேகத்தோட இருந்தா எந்த வழிபாடும் முழு பலன் தராது. மனசு அமைதியோட இருந்தா சின்ன ஒரு பிரார்த்தனையும் பெரிய மாற்றம் கொண்டு வரும். அதனால் முதலில் உங்களுக்கான ஒரு எளிய ஆரம்ப முறையை பார்க்கலாம். ஒரு நாளை முடிவு பண்ணுங்க. பொதுவாக ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது கிருத்திகை நாள், காலை நேரம் சிறந்தது. அந்த நாளில் சுத்தமான மனநிலையோட ஒரு தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் முன்பாக உட்காருங்க. முதலில் 1 நிமிடம் கண்களை மூடுங்க. எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அந்த அமைதிதான் உங்களோட முதல் பிரார்த்தனை. அதுக்கப்புறம் மெதுவாக உங்க பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். சந்தான கோபாலன் வழிபாடு செய்கிறவர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மந்திரம் சொல்லலாம். முக்கியம் இடைவிடாத முயற்சி. ஒரு நாள் சொல்லி ஒரு நாள் விடக்கூடாது. கற்பரச்சாம்பிகை வழிபாடு செய்கிறவர்கள் அந்த அம்மனை ஒரு தாயா நினைச்சு பேசுங்க. உங்கள் கஷ்டத்தை விளக்கிச் சொல்லுங்க. இது முறையான பிரார்த்தனையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு உரையாடல் மாதிரி இருக்கலாம். முருகன் வழிபாடு செய்யும்போது ஒரு ஒழுக்கத்தை கடைபிடியுங்க. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம். இது உங்க மனதுக்கு ஒரு சீரான நிலையை கொடுக்கும். சிவன் பார்வதி வழிபாடு செய்கிறவர்கள் தம்பதிகள் சேர்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஒற்றுமைதான் இந்த வழிபாட்டின் சக்தி. மாரியம்மன் வழிபாடு செய்கிறவர்கள் எளிமையாக ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. முழு நம்பிக்கையோட சரணாகதி அடையுங்க. அதிகப்படியான சிந்தனை வேண்டாம். இப்போ ஒரு மிக முக்கியமான பகுதி. என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும்? முதல் தவறு, ஒவ்வொரு நாளும் சந்தேகப்படுவது. இது வேலை செய்யுமான்னு தினமும் கேட்கிறது. இந்த சந்தேகம்தான் செயல்முறையை தாமதப்படுத்தும். இரண்டாவது, ஒவ்வொரு தெய்வத்தையும் முயற்சி செய்து குழப்பமடைவது. ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க. அதில் உறுதியாக இருங்க. மூன்றாவது, உடனடி முடிவை எதிர்பார்ப்பது. இது மிகப்பெரிய தவறு. பொறுமை இல்லாம இருந்தா எந்த ஒரு விஷயமும் முழுமை அடையாது. நான்காவது, மன அழுத்தத்தை புறக்கணிப்பது. உங்க மனநிலை சரியா இல்லனா எந்த வழிபாடும் முழு பலன் தராது. அதனால் உங்க வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை கொண்டு வாருங்க. நல்ல உணவு, சரியான உறக்கம், நேர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஒரு உண்மையான விஷயம். இந்த உலகத்துல 2 சக்திகள் இருக்கு. ஒன்று அறிவியல், இன்னொன்று ஆன்மீகம். இந்த இரண்டையும் எதிரியாக பார்க்கக்கூடாது. இரண்டும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான தீர்வை தரும். மருத்துவ பரிசோதனைகள், சிகிச்சைகள், மருத்துவர் ஆலோசனை, இதை புறக்கணிக்க கூடாது. அதே நேரத்தில் மனதுக்கு ஒரு ஆதரவு தேவை. அந்த ஆதரவு தான் நம்பிக்கை. நீங்க இதை 2 சக்கரங்கள் மாதிரி நினைச்சுக்கலாம். ஒன்று மட்டும் இருந்தா வாகனம் நகராது. இரண்டும் சேர்ந்துதான் பயணம் சீராக அமையும். இப்போ இந்த காணொளி முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா உங்க பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. நீங்க தனியாக இல்லை. இந்த பாதையில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்திருக்காங்க. அவர்களோட கதைகள் ஒரு விஷயம் சொல்லுது. நம்பிக்கை இருந்தா மாற்றம் வரும். ஆனா அந்த மாற்றம் எப்போ வரும், எப்படி வரும், அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். அதனால் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்க பயணத்தை நீங்க நம்புங்க. ஒரு நாள், ஒரு சின்ன சத்தம், ஒரு சின்ன சிரிப்பு உங்க வீட்டை முழுக்க நிரப்பும் நாள் வரும். அந்த நாளை நினைச்சு இன்று நீங்கள் நம்பிக்கையோட ஒரு அடியை எடுத்து வைங்க. இது வெறும் காணொளி இல்லை, இது ஒரு நம்பிக்கை. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறிய ஒளியை கொடுத்திருந்தால் அதை விடாதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஏன்னா சில பதில்கள் நம்பிக்கையில தான் கிடைக்கும். நன்றி.